இன்றைக்கி சிக்கன் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு கப் மைதா எடுத்துக்கோங்க. கால் டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சிருங்க. இரநூத்தம்பது கிராம் அரைச்ச சிக்கன் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப் நறுக்குன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் எக்ஸ் ஷேப்பில் 2 தக்காளி வெட்டிடுங்க. 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. கப் தண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் கொதிக்க வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு தட்டில் அதை கூல் பண்ணி வச்சுருங்க. சூடான ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நறுக்குன இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. அதை 1 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டுங்க. அரைச்ச விழுதை சேர்த்துக்குங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டுங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷம் கிண்டுங்க. மாவை சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. சப்பாத்தி கட்டையில் மாவை ஒரு ரவுண்ட் ஷேப்பாக உருட்டுங்க. அதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் இது பண்ணுங்கள். ஸ்டீமரில் 10 நிமிஷம் வச்சுருங்க. இதோட உங்கள் சூடான சிக்கன் மோமோஸ் ரெடி.